மீனாட்சி திருக்கல்யாணம் வேற வரப்போகுது. இன்னைக்கான வீடியோவில் பியூர் ஐம்பொன்னால செய்யப்பட்ட மீனாட்சி அம்மன் சிலையை தான் நம்ம பார்க்க. முதல்ல மீனாட்சி அம்மன் எப்படி பிறந்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? புராணத்தின்படி மலையத்துவசன் பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் பல வருடங்களா குழந்தையே இல்லை. பல வருடம் பிரார்த்தனைக்கு பிறகு யாகத்தின் பலனாக 3 வயது சிறுமி 3 தலங்களோட தோன்றினாள். பிரணன் என்றால் மார்பகம், 3 மார்பகங்களோட அம்பாள் தோன்றியிருக்காங்க. மலையத்துவசன் அரசர் ரொம்பவே கவலைப்படுறாரு. அவருக்கு அசிரீர் என்ன ஒழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட கணவர் அந்த குழந்தைய முதல்ல எப்ப பாக்குறாரோ அப்ப 3வது தனம் அதுவா மறைஞ்சிடும் என்று சொல்றார். அந்த குழந்தைக்கு தடாகை என்று பெயரும் வைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கும் அத்தனை கலைகளிலும் சிறந்து விளங்கினாள். அவர் சொன்னது போலயே முதல்ல சுந்தரேஸ்வரரை அம்பாள் பார்க்கும் பொழுது அம்பாளுடைய 3வது தலம் மறைந்து விட்டது. நம்ம வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸ்ல மதுரையே அரசாலம் மீனாட்சி அம்மனை பியூர் ஐம்பொன்னால வடிவமைச்சிருக்கும். அம்பாளை மனசார வேண்டிட்டு வந்தோன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம மஞ்சள் குங்குமம் நிலைத்திருக்கும். இந்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு ஐம்பொன்னால செய்யப்பட்ட இந்த ஒரு சிலையை அவங்க வீட்டுல வாங்கி வச்சு வழிபட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது மட்டுமே நடக்கும்.